வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம டயட்ல இருக்கப்பெல்லாம் பிரியாணி சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்ணாம இந்த ஹெல்த்தியான பிரியாணியை செஞ்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு தினையும் குதிரைவாளியும் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இதை ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுல பிரியாணி ஸ்பைசஸ் ஒரு 4-5 முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய், 1 கையளவுக்கு புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு பிடிச்ச காயெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. காயெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் ஆறுனதுக்கு அப்புறமும் சாதம் ட்ரை ஆகாது. தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சிருக்க சிறுதானியத்தை சேர்த்துக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான சிறுதானிய பிரியாணி ரெடி. கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நன்றி.